Handle betrayal like an alpha. 21 days of unlocking the success secret of an alpha leader. இன்னைக்கு டே 5 நம்ம இன்னைக்கு எந்த லீடரை பத்தி பார்க்க போறோம்னா இலோன் மஸ்க் பத்தி தான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான சக்சஸ் சீக்ரெட் ஆஃப் இலான் மஸ்க் பார்க்க போறோம். ஹவு இலான் மஸ்க் ஹேண்டில் இஸ் betrayal like an alpha. ஸோ இந்த பீட்ரேயலோட ஸ்டோரியை எப்படி நான் நரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேபால்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, மணி டிரான்ஸ்ஃபர் பிளாட்ஃபார்ம். அதோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டரா யார் இருந்தாங்கன்னா இலான் மஸ்க் தான் இருந்தாரு. ஆக்சுவலி சொல்ல போனா 2 ஃபவுண்டர் இருந்தாங்க. ஒன்னு x.comன்ற பேர்ல இலான் மஸ்க் அண்ட் கான்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனி மூலியமா பீட்டர் தியல் இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேருமே தனித்தனியா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தப்போ ஃபண்ட் ரொம்ப குறைபாடா இருந்தப்போ 2 பேருமே டைப் பண்ணி இந்த x.comன்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட பண்ண ஆரம்பிச்சாங்க. போக 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 அந்த கான்ஃபினிட்டி நிறுவனத்துல இருந்த யாருக்குமே இலான் மஸ்க் கீழே ஒர்க் பண்ண பிடிக்கல. சோ இந்த சூழ்நிலையில இருக்கும்போது அவரு எல்லாருமே டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா தான் இருந்தாங்க. சிஇஓன்ற பதவி அப்ப ஃபில் ஆகல. அந்த சூழ்நிலையில பீட்டர் தியல் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்ப இலான் மஸ்க் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்ல இல்லாம அவங்களே டிசைடிங் அத்தாரிட்டியே இருக்க முடியும்ன்றது பார்த்தப்போ இலான் மஸ்க் அதுக்கு சான்ஸே கொடுக்காம, பிகாஸ் ஹீ இஸ் அன் ஹார்ட் ஒர்க்கிங் ஒன். ஸோ அவர் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு எப்ப கிடைச்சதுன்னா 2000ல அவருக்கு மேரேஜ் ஆச்சு. அவரோட 10 years of love come to marriage, சக்சஸ்ஃபுல் மேரேஜ் ஆனப்போ அவங்க ஹனிமூன் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில இலான் மஸ்க ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு சிக்னல் ப்ராப்ளம் இருந்தப்போ இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கோஃபினிட்டி நிறுவனத்தை சார்ந்த எல்லாருமே போர்ட் ஆஃப் டைரக்டர் டிசைட் பண்ணி பீட்டர் தியலை சிஇஓவா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட இலான் மஸ்கால அதை தாங்கிக்க முடியல. இங்க வந்தாரு, லைக் சிலிகான் வேலிக்கு அவரு நிறைய முறையிட்டாரு. ஆனாலுமே அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆனாலும் இலான் மஸ்க் அந்த இடத்தை விட்டு அவர் குவிட் பண்ணி வெளில போல. அவரோட போக்கஸ் என்னவா இருந்ததுன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லா அவரோட செகண்டரி வந்த தாட் தான் தவிர்த்து முதல் அவருக்கு வந்த தாட் என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் அவரோட கோலா இருக்கு. ஸோ அதனால அவர் பேபால்லே தான் இருந்தாரு. பட் அவர் என்ன பண்ணாருன்னா சிலிகான் வேலியில இல்லாம லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவரோட ஒர்க் ஃப்ரம் ஹோமா பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு அங்கிருந்து அதே இடத்துல இருந்து அதுல இருந்து வர லாபத்தை வச்சு ஸ்பேஸ் எக்ஸ அவரோட ஓன் கம்பெனியா அவரு உருவாக்கி பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லைக் ஃபீனிக்ஸ் மாதிரி தான், நம்ம எந்த இடத்துல விழுறோமோ அதே இடத்துல நம்ம எழணும். x.comன்றது தான் அவரு பேப்பலுக்கு முதல்ல வச்ச பேர். ஆனா அந்த பேரை பிடிக்கலன்னு தான் பேப்பல்னு வச்சாங்க. அதே தான் அவரு அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ். அந்த எக்ஸ்ன்ற பேரை நான் கண்டிப்பா வச்சே ஆகணும்ன்றதுனாலதான் அவரு ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற நேமும் அவர் வச்சார். எக்ஸ்ல அவருக்கு நேர்ந்த ஹர்டல்ஸ் அண்ட் சக்சஸ் சீக்ரெட்ஸை நம்ம டே 6ல பார்ப்போம். உங்களுக்கு இதுல இது இன்ஃபர்மேட்டிவா பட்டதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.